தமிழக அரசியல் களத்திற்கும் தமிழக பாஜகவிற்கும் அண்ணாமலை ஒரு தவிர்க்கப்பட முடியாத நபர். எடியூரப்பாட்ட எப்படி 10 வருஷம் கட்சியை கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டடா அட்டானிமஸ் பவர் அவர்கிட்ட கொடுத்து இந்த பக்கத்துல கமலாலயத்தை சுத்தமா வெள்ளை அடிச்சு இந்த 4 தடவை நின்று 7 தடவை தோத்தது, எந்த எலெக்ஷன் வந்தாலும் நானே தான் நிற்பேன் அப்படின்னு இந்த எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிவிட்டு அண்ணாமலையை தனிப்பட்ட ஒரு தலைவராக போட்டாங்கன்னா எழுதி வச்சுங்க 2031 களம் வந்து மரியாதைக்குரிய விஜயா, உதயநிதியா, அண்ணாமலையா, அந்த இடத்துல பழனிசாமியும் இருக்குதுங்கிறது என் ஆசை. ஆனால் கலை யதார்த்தம் இன்னைக்கு அப்படி இருக்குதா அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். அந்த அதிமுக அழியக்கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம். அதே சமயத்தில் விஜய்ங்கிற 2.0க்கு எதிராக ஒரு ஆன்டி தீசிஸா ஒரு தேசிய கட்சி பாஜக வரணுங்கிறதும் என்னுடைய விருப்பம். ரைட். எடப்பாடியிலேருந்து அண்ணாமலைக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கீங்க. நான் ஷிஃப்ட் ஆகலை. இதுதான் என்னோட இதை வந்து வேண்டுகோளை கொச்சப்படுத்தக்கூடாது. நான் பழைய ஊபியா இருந்து புதிய ஊபிக்கு ஆகிட்டேன்னு சொல்லலை. நான் சொல்கிறத இது ஒரு திமுகவுடைய 2.0. நேற்று வரைக்கும் அவர் இப்போ நம்ம பழசு இருந்தாங்க, அதே இடத்த நீ கோட் சூட் போட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஏதாவது ஒரு கொள்கை, ஆனால் விஜய்கிட்ட ஒன்று நான் நல்ல வேலை ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, எல்லா கொள்கையும் திமுக ஈயடிச்சாங்க காப்பி தான், ஆனால் உங்களை மாதிரி குடும்ப ஆட்சி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார் இன்றைய முதலமைச்சர். அதை நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். அப்போ வந்து திமுகவில் அந்த ஒரு விஷயத்தில் மாறுபடுறீங்க. அதே திராவிட சித்தாந்தம் ஈவேரா திடலில் போய் மாலை போட்டு கும்பிடுறீங்க. வந்து இப்போ எம்ஜிஆரை ஏற்றுக்குவீங்க, அண்ணாவை ஏற்றுக்குவீங்க. ஆனால் ஜெயலலிதாவை மட்டும் ஊழல் பேர் வழி ஊழல் கட்சின்னு சொன்ன அந்த விஜயோட போய் நாங்கள் கூட நின்று ஆட்சியை காப்பாற்றி கட்சியை காப்பாற்றுவங்கண்ணா அப்படின்னு சொல்கிற சி.வி. சண்முகம் வாழ்க, தங்கமணி வாழ்க, வேலுமணி வாழ்க, ரத்தம் இல்லாத நத்தம் விஸ்வநாதன் வாழ்க. அதிமுக எப்படியும் வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி இதை மீண்டு வருவார். ஆனால் தமிழகத்திற்கு இப்போ தேவை. ஏன்னா நான் ஏன் அதை சொல்கிறேன்னா பாயிண்ட்டை புரிஞ்சுக்க. தேசியத்தை உள்ளடக்கி ஒரு திராவிட கட்சி அதிமுக. கவர்னர் வேண்டாம், ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு கேட்ட கேள்வி இல்லை. இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசின கட்சி இல்லை. அந்த கட்சி இன்னைக்கு மங்குதுங்கிறப்ப அந்த தேசியத்தை உள்ளடக்கி ஒரு திராவிட கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைங்கிற அடிப்படையில் பாஜக தமிழகத்திற்கு தேவை, அண்ணாமலை நிச்சயம் தேவை.